exercise 10.3 section example 10.11. A businessman has three alternatives open to him, each of which can be followed by any one of the four possible events. So alternatives இருக்கு. So அதுக்கான events கொடுத்திருக்காங்க. Three alternative, four events. The conditional payoffs for each action event combination are given below. கொடுக்கப்பட்டிருச்சு. Determine which alternative should the businessman choose if he adopt the maxi minimum principle. என்ன principle யூஸ் பண்றாங்க? maxi minimum தான் யூஸ் பண்றாங்க. சோ அதனால முதல்ல இருக்கக்கூடிய மினிமத்தை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நமக்கு மினிமம்ல நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ரோலையும் செலக்ட் பண்ணணும். சோ அப்படி ரோவை செலக்ட் பண்ணும்போது x என்ற ஆல்டர்னேட்டிவ்ல மினிமம் -10. சோ நெகட்டிவ் தான் நான் சொல்லுவோம். மினிமம் சொல்லுவோம். 0 காட்டிலும் நெகட்டிவ் தான் மினிமம். சோ அடுத்ததுல நமக்கு வர்றது -4. லாஸ்ட் ரோல நமக்கு 0. சோ இப்போ என்ன பண்ணணும்? மேக்ஸி மினிமம் கால்குலேட் பண்ணணும். மேக்ஸி மினிமம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. -10 -4 0. சோ இதுல நமக்கு செலக்ட் பண்ண வேண்டியது மேக்ஸிமம். -10 -4 விட எது மேக்ஸிமம்னா 0. அப்ப நம்மளுடைய வேல்யூ என்னது? 0. சோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட் மேக்ஸி மினிமம் by maxi minimum principle. so 0 எந்த ரோல இருக்குன்னு பாருங்க. 0 பிரசன்ட் ஆகுது z. அப்ப ஆல்டர்னேட்டிவான z தான் இது பெஸ்ட் ஒன். z is the best. so businessman z என்ற ஆல்டர்னேட்டிவ் தான் பண்ணுவாரு, செலக்ட் பண்ணுவார். is a final answer. thank you.